அவர் வந்து ஒரு மாஸ் புல்லிங் ஃபோர்ஸா இருக்காரு. அவர் ஒரு இடத்துல நின்னாருன்னா 5000 பேர் 10,000 பேர்னு வந்து உடனே அவரை சூழ்ந்துக்கிறாங்க. இப்போ அவர் எந்த அடிப்படையில் அந்த இடத்துல அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியும், பொதுமக்களை போய் பார்க்க முடியும்? அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனை தான். அவரு போயிருக்க வேண்டியதில்லை, அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க போயிருக்கணும். பட் அவங்க என்னன்னா, அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை, அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அல்லது பொதுமக்கள் தங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணதுனால அவங்களும் அங்கேருந்து எஸ் ஆகிட்டாங்க, அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த சூழலையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. அது வந்து விஜய் வந்து உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்னா, எல்லாரும் மாதிரி அவர் வந்து ஒரு கணிசமான அளவில் தான் வந்து மக்கள் திரள் அவரோட இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 2000 பேர் 3000 பேர் ஒரே நேரத்தில் வந்து ஒரு இடத்துல சூழும்போது அது மேலும் ஃபர்தரா வந்து இன்னும் அங்க ஒரு பிரச்சனைக்கு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ உருவாக்குறதுக்கான சூழலா மாறும். அதனால அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் வைக்க விரும்பல. அவர் உடனடியே போகல அப்படிங்கறத பத்தி பிரச்சனை. பட் அவர் வந்து திருச்சியில தங்கி இருக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது பக்கத்துல தங்கி இருக்கலாம். தன்னுடைய தொண்டர்களுக்கு அல்லது தன்னுடைய தளபதிகளுக்கு அவர் உரிய கட்டளை இட்டு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். உடனே பிரஸ்ஸை மீட் பண்ணி தன்னை கண்டோலன்ஸ் சொல்லியிருக்கலாம். அது அந்த நேரத்தில் இருந்த ப்ரெஷர், அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். ஏன்னா தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க தன்னை தேடி வந்தவங்க ஒரு 40 பேர் செத்துட்டாங்கன்னா அது யாராலையும் அவ்வளோ ஈஸியாக தாங்கிக்க முடியாது. அந்த மன அழுத்தத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ரொம்ப சாதாரணமாக அதை வந்து டீல் பண்ண முடியாது. இப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. அது அவர் வந்து சென்னைக்கு வந்து இருக்க வேண்டியதில்லை, திருச்சியில் இருந்திருக்கலாம்.